السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. بسم الله الرحمن الرحيم، قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا. صدق الله العلي العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, வள்ளலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மீலாது ஷரீஃபை கொண்டாடும் முகமாக இந்த மஸ்ஜிதிலே நாம் குழுமியிருந்து அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய போதனைகள், இந்த வையத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தால் மறுவுலகத்திலே ஜெயம் பெற முடியும் என்ற வழிகாட்டுதல் போன்றவற்றை நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த மஜ்லிஸிலே குழுமி இருக்கிறோம். அவர்களினுடைய சிறப்புகள், அவர்களுடைய மாண்பு அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு உயர்வானது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காகவும், நாம் யார் என்பதை புரிந்து கொள்வதற்காகவும் இந்த மஜ்லிஸை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் குறிப்பிடுவான்: குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. நாயகமே, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வினுடைய ஃபضலை கொண்டும் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டும் மக்கள் குதூகலம் அடையட்டும், சந்தோஷம் அடையட்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வினுடைய ஃபضல் என்றால் என்ன, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்றால் என்ன என்பது குறித்து சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, சஹாபிகளிலேயே குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதினுடைய முதன்மையான நபர் என்று பெயர் பெற்றவர்கள் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அவங்க தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சா மகன், ரொம்ப பெரிய அறிவாளி. அவர்கள் இது குறித்து சொல்லும் பொழுது அவர்களை குறித்து நான் ஒரு செய்தியை சொல்லிடுறேன். எந்த அளவிற்கு அந்த இல்மு அவர்களுக்கு எப்படி கிடைத்தது, எந்த அளவிற்கு அவர்களுடைய அறிவு ஞானம் மிகப்பெரியது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காக ஓரிரு தகவல்களை நான் குறிப்பிட்டு விட்டு இந்த ஆயத்திற்கான விளக்கம், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று நான் வருகிறேன். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்ரூம் போகிறாங்க, யூரின் பாஸ் பண்ண போகிறாங்க. அப்போ திரும்பி பார்க்குறாங்க, சுத்தம் செய்வதற்காக தண்ணீர் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அப்படி பார்க்கும்போது பக்கத்தில் தண்ணி இருக்குது. இந்த தண்ணீரை வைத்தது யார் அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு இந்த தண்ணியை வச்சது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நாயகமே, நான் தான் வச்சேன். சின்ன வயசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள்: அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப், இறைவா குர்ஆனை அவர்களுக்கு நீ கற்றுக் கொடுப்பாயாக. இந்த ஒரு துவா அவர்களை குர்ஆனினுடைய மகத்தான ஞானத்தை வழங்கியது. அவர்களுக்கு குர்ஆனினுடைய எல்லா பகுதிகளையும் மிகப்பெரிய ஆய்வோடு பார்க்கக்கூடிய அறிவாற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான். ஒரு சமயம் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு மஜ்லிஸை நடத்துகிறாங்க. மூத்த சஹாபிகள்லாம் அதில் உட்கார்ந்துருக்கிறாங்க.
அப்போ செய்தனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் கொண்டு அந்த சபையில் வைக்கிறாங்க. ஒரு பெரிய மூத்த சஹாபிகள்லாம் இருக்கும்போது சின்ன வயசுடைய அவங்களை கொண்டு வைக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு லேசான ஒரு எண்ணம் ஏற்பட்டது தான். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு கேள்வியினை எழுப்பினாங்க. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், இந்த இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹினுடைய ஆயத்து எதை குறிப்பிடுகிறது, அதனுடைய அந்தரங்க நோக்கம் என்ன என்று கேட்ட பொழுது சஹாபிகள்லாம் சொன்னாங்க, பிந்திய காலத்தில் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் திரள் திரளாக வந்து கொண்டு இருப்பார்கள். அப்போ செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, இது குர்ஆனினுடைய கருத்து, நான் கேட்கறது அந்தரங்க கருத்து, அந்தரங்க கருத்தை நான் கேட்கிறேன். எல்லாருமே இதே கருத்தை சொன்ன பொழுது இப்னு அப்பாஸ் உங்களுடைய கருத்து என்ன? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்தை வஃபாத்தை குறிக்கிறது அப்படின்னு விளக்கம் சொன்ன போது எல்லாரும் திகைச்சு போயிட்டாங்க. ஏன்னா அது கடைசியாக இறங்கிய சூறாவும் அதுதான். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வினுடைய நஸ்ரும் வெற்றியும் உதவியும் வந்த போது மக்கள் திரள் திரளாக இஸ்லாத்தை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிச்சுட்டா இனி அது கண்டினியூ ஆகிடும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். கண்மணி நாயகம் இந்த வையகத்திற்கு என்ன பொறுப்பாக அனுப்பப்பட்டார்களோ அந்த பொறுப்பை அவர்கள் நிறைவுபடுத்தி விட்டார்கள். எப்போது பொறுப்பை நிறைவுபடுத்தி விட்டார்களோ அந்த நபிமார்கள் அல்லாஹ்வின் சமூகம் போய் சேர்ந்துருவாங்க. எனவே இது வஃபாத் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிடுகிறது என்று சொன்ன பொழுது மற்ற சஹாபிகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இவ்வளவு பெரிய மகத்தான ஞானம் கொடுக்கப்பட்டதால் தான் மூத்த சஹாபிகளோடு நான் அவர்களை இணைத்து வைத்தேன் என்றார்கள். எவ்வளவு பெரிய அறிவுள்ளவங்களா இருக்கணும் அவங்களுக்கு. அவர்கள் இந்த குல் பி ஃபத்லில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வினுடைய ஃபضலை கொண்டும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கொண்டும் நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள், குதூகலம் அடையுங்கள். ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, ஃபரஹ்னா சந்தோஷம், சந்தோஷம் பெறுங்க, நீங்க குதூகலம் அடையுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பி ஃபத்லில்லாஹ் என்றால் என்ன? குர்ஆன். அல்லாஹ்வினுடைய ஃபضல் என்று சொன்னால் அது குர்ஆனை குறிக்கும். குர்ஆனை கொண்டு நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள். ஏன்னா குர்ஆன் என்பது ஒரு அற்புதமான வேதம், அதுதான் உலக பொதுமறை, எல்லா காலத்திற்கும் பொருந்தி வரக்கூடிய ஒரு மறை என்று சொன்னால் அது குர்ஆன் மட்டும்தான். இது நாம இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்காக இதை நாம சொல்லலை, இதை இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதாக நாங்கள் ஒரு சொல்லலை. இதற்கு நான் ஒரு சின்ன ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். அறிஞர் தந்தாவின்னு இருந்தாங்க, கைலானின்னு இருந்தாங்க. தந்தாவிங்கிற கிதாபில் அவர் கைலானின்னு ஒருவர் இருந்தார், ஒரு பேரறிஞர், அவர் இலக்கியவாதி, அரபு இலக்கியத்திலே தேர்ந்த ஒரு மனிதர் கைலானி அவர்கள். ஒரு பெரிய இமாம், அந்த துறையிலே அவர்கள் ஒரு பெரிய இமாமாக திகழ்றாங்க. அந்த கைலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கடந்த 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க தான். அவங்களுக்கும் அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய டாக்டர் ஃபங்கல் என்று சொல்லக்கூடியவருக்கும் இடையிலே நல்ல நட்பு இருந்தது. அவரும் இலக்கிய துறையிலே மிக தேர்ந்தவர். அவருடைய தாய்மொழி ஆங்கிலம், இவங்களுடைய தாய்மொழி அரபி. ரெண்டாவது என்னன்னா, இவங்களுக்கு நல்ல அரபி தெரியும், இவருக்கு நல்ல அரபி தெரியும் அந்த ஃபங்கலுக்கு. இவருக்கு கைலானி அவர்களுக்கு நல்ல இங்கிலீஷ் தெரியும். ரெண்டு பேருமே ரெண்டு மொழியிலேயுமே தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். இலக்கிய ரீதியாக இரண்டு பேரும் என்ன செய்தார்கள்? ஒன்றுபடுறாங்க. இந்த ஒரு துறையில பொதுவாக ஈடுபடும் பொழுது அதே துறையில் இன்னொருவர் ஈடுபடும் போது அவர் மீது இயல்பாக பரிவு பாசம் என்பது வரும். இது சைக்காலஜிக்கலாக உளவியல் ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நட்பும் அன்பும் அவர்களுக்கு இடையிலே இருந்தது. ஒரு கட்டத்தில் டாக்டர் ஃபங்கல் ஈஜிப்டுக்கு வர்றார். இவங்க ஈஜிப்டில் இருக்கிறாங்க. ஈஜிப்டுக்கு வர்றார். வந்தபோது ரெண்டு பேரும் சந்தித்து ரொம்ப நாள், கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறது, அவங்களுடைய இடத்துல தங்குறாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. அப்படி பேசிக்கிடும் போது பேச்சு எதுவாக இருக்கும்? இலக்கியம் பற்றி தான் இருக்கும். ரெண்டு உலமாக்கள் சந்தித்தால், ஹதீது துறையிலே உள்ளவர்கள் சந்தித்தால் ஹதீதை பற்றி பேசுவாங்க. ஹாஃபிதுகள் சந்தித்தால் குர்ஆனை பற்றி பேசுவாங்க. ஒரு டாக்டர் சந்தித்தால் மருத்துவம் பற்றி பேசுவாங்க. இது பெரும்பாலும் மற்ற பேச்சுகள் இருக்கும், பெரும்பாலும் அந்த துறை சார்ந்து தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பேரும் இலக்கியத்தை பற்றி நிறைய பேசுகிறாங்க.
ஒரு நாள் டாக்டர் ஃபங்கல் ஒரு கேள்வியை எழுப்புறார். மிஸ்டர் கைலானி, குர்ஆனை குறித்து உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இலக்கிய ரீதியாக சொல்லணும். அது மார்க்கத்தை பேசும், சட்டத்தை பேசும், எத்தனையோ அட்வைஸ் பண்ணுவோம், அதெல்லாம் நான் கேட்கல. இலக்கிய ரீதியாக குர்ஆனினுடைய தரம் என்ன? அது இலக்கியம் எப்படி பேசுகிறது? நம்ம துறை சார்ந்து நம்ம பேசணும். இலக்கியத்தில் குர்ஆனினுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டுட்டு அவர் சொன்னாரு, நீங்க ஒரு முஸ்லீம், நான் ஒரு கிறிஸ்டியன், நான் பைபிளை ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன். பைபிளை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டால் நான் அதில் என்ன சரியான அபிப்பிராயமோ அதை சொல்லுவேன். நான் கிறிஸ்தவத்தை சார்ந்திருக்கிறேன் என்பதற்காக பைபிளை நான் தூக்கி பிடிக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் இஸ்லாத்தை சார்ந்திருப்பது என்பதற்காக என்ன செய்யக்கூடாது? குர்ஆனை நீங்கள் தூக்கி பிடிக்க கூடாது. குர்ஆனை நீங்கள் பின்பற்றுங்க, அதை ஓதுங்க, படியுங்க, எதுவும் செய்யுங்க, உங்க மார்க்கம் என்ன இருக்கு அது வேற விஷயம். ஆனால் இலக்கிய ரீதியாக குர்ஆன் எப்படி இருக்கிறது, அதனுடைய வசனங்கள், அதனுடைய வார்த்தைகள், அதனுடைய சுலூக், அதனுடைய போங்குகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நீங்க என்ன செய்யணும்? மனநிறைவோடு சொல்லணும். குர்ஆன் சார்பாக நிற்கக்கூடாது, நீங்க நடுநிலையில் நின்று பேசணும். இது கேட்டுட்டு அமைதி அவர் சொன்னார். கைலானி அவங்க சொல்றாங்க, குர்ஆன் இலக்கியத்தில் மிக்க உச்சத்தில் உள்ளது. குர்ஆன் மிக்க உச்சத்தில் இருக்குது. அது இலக்கிய நடையாக இருந்தாலும் அதனுடைய நடையே அற்புதம். அதனுடைய போங்கே ஆச்சரியமானது, ஒரு அழகானது. இலக்கிய துறையினுடைய உச்சத்தில், அது கும்மத்தில், உச்சத்திலே அது இருக்கிறது, சிகரத்திலே அது இருக்கிறது என்று சொன்ன போது டாக்டர் ஃபங்கல் சொன்னாரு, நீங்க இஸ்லாம் சார்ந்து பேசுறீங்க, ஒரு முஸ்லீமாக நீங்க பேசுறீங்க, மாறாக இலக்கியவாதியாக நீங்க பேசல. இல்லை, நான் முஸ்லீமாகத்தான் இருக்கு, அது வேறு விஷயம். ஆனால் இயல்பாக எதுவோ குர்ஆனுக்கு நிகராக இன்னொரு இலக்கிய படைப்பு இல்லை. குர்ஆன் படைப்பு அல்ல, குர்ஆன் அல்லாஹ்வினுடைய கலாம். ஆனால் மற்றவைகள் எல்லாம் படைப்புகள், மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. ஆனால் எந்த ஒன்றும் குர்ஆனுக்கு ஈடாக இலக்கிய துறையில் இல்லை என்கிறேன். அப்படின்னா சோதிப்போம். நீங்க அதுல உறுதியாக இருக்குன்னா நம்ம என்ன செய்வோம்? ஒரு சோதிச்சு பார்க்கலாம். ஒரு விஷயத்தை நாம எழுதணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து அழகான இலக்கிய வடிவிலே வாக்கியங்கள் அமைக்கணும், சென்டென்ஸ் அமைக்கணும். அப்படி அமைத்ததற்கு பிறகு இது சம்பந்தமாக குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கிறோம். நீங்க தான் சொல்றீங்கல்ல, குர்ஆன்ல எல்லாமே இருக்குதுன்னு சொல்றீங்களே. ஆமா இருக்கு. வலா ரத்பின் வலா யாபிசின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். அது ஒரு பொருள் காய்ந்ததாக இருக்கட்டும் அல்லது ஈரணைப்புடையதாக இருக்கட்டும், எல்லாமே இந்த குர்ஆனில் இருக்கிறதுங்கிறான் அல்லாஹ். ஒரு பொருள் காஞ்சி இருக்கணும் அல்லது ஈரமா இருக்கணும். காயவும் இல்லை ஈரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. இன்னும் கொஞ்சம் ஈரமா இருக்குது, இன்னும் காயணும்னு சொல்லுவோம், அது ஈரம் தான். அது ஆகவே எல்லாவற்றையும் நான் குறிப்பிட்டிருக்கிறேன், இந்த குர்ஆன் எல்லாம் பேசுகிறது என்று அல்லாஹ் சொல்றான். எனவே அப்படிப்பட்ட விஷயத்தை நீங்க பேசக்கூடிய நீங்க, நாம ஒரு விஷயத்தை கவனத்தில் எடுத்து அதற்கான வசனங்களை, வாக்கியங்களை அமைத்து அது சம்பந்தமாக குர்ஆன் அதற்கு பிறகு என்ன பேசுகிறது என்று நாம பார்க்கணும் என்று சொன்ன பொழுது சரி என்று ஒத்துக்கொண்டு என்ன பேசுறது, எதை பார்க்கிறது, எந்த விதமான வாக்கியங்களை அமைக்கிறது, எந்த தலைப்பில் அமைக்கிறது அப்படின்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்படி கலந்து ஆய்வு செய்ததற்கு பிறகு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. நரகத்தினுடைய அகலம் ஆழம், அதனுடைய பிரம்மாண்டம், நரகத்தினுடைய பிரம்மாண்டம் பட்டம் ஜஹன்னம், அதனுடைய பிரம்மாண்டம் பற்றி நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, எழுத ஆரம்பிக்கிறாங்க. 20 சென்டென்ஸ் எழுதுறாங்க. அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தேன்னு சொன்னா இலக்கியவாதிகள் லேசான இலக்கியவாதி இல்லை, இலக்கியவாதிகளிலும் லேசான இலக்கியவாதிகள் அல்ல, அது ஆச்சரியப்படத்தக்க வலிமை மிக்க இலக்கியவாதிகள், இலக்கியத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய 2 மொழியிலும். அவங்கள அப்படி எழுதி பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு அந்த 20ஐயும் படிக்கிறார் டாக்டர் ஃபங்கல். நரகம் என்பது இந்த உலகத்தையும் வானுலகத்தையும் கொண்டு உள்ளே வைத்தாலும் மிக எளிதாக உள்வாங்கிக் கொள்ளும் ஒரு சென்டென்ஸ். அப்போ எவ்வளோ பிரம்மாண்டம்! வானத்தினுடைய அளவு என்னங்கிறது தெரியுமா நமக்கு? பூமியினுடைய அளவாவது ஒரு அளவை கண்டுபிடிச்சிருக்கிறான். வானத்தினுடைய அளவு
அதே மாதிரி இப்படி 20 சென்டென்ஸ்ல உச்சகட்டமான ஒன்று எழுதினார். நீங்க என்ன கற்பனை செய்தாலும் அதை விட பெரியது. நீங்க என்ன விதமான கற்பனைகள் இமேஜ் பண்ணினாலும் அதை விட பெரியது உங்களுடைய கற்பனைக்குள் அடங்காதது என்றெல்லாம் எழுதி பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு டாக்டர் ஃபங்கல் சொல்றாரு, இதை விடவா குரான் பெருசா சொல்லிட போது, இதை விடவா குரான் பெருசா பேசிட போது அப்படின்னு அவர் பேசிட்டு குரானை தேடுறாங்க. அப்படி தேடி வரும் பொழுது ஒரு கட்டத்தில் அல்லாஹ் கேட்கிறான், ஹலிம் தலஅதி, நரகத்தை பார்த்து கேட்கிறான். எப்ப கேட்கிறான்னா, நரகத்தில் போட வேண்டிய கற்களை எல்லாம் போட்டதற்கு பிறகு, பல கோடி டன் கோடி கோடி டன்களை இறக்குனதற்கு பிறகு, போட வேண்டிய மனிதர்கள் கோடான கோட மனிதர்களை எல்லாம் உள்ள தள்ளினதுக்கு பிறகு, அவ்வளவு போட்டதற்கு பிறகு ஹலிம் தலஅதி, நீ நிரம்பி விட்டாயா அப்படின்னு எல்லாம் கேட்கிறான். ஏதோ சின்ன பொருள்கள் இல்லையே, மனிதர்கள்ல நரகத்துக்கு போகக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். அதை விடுங்க, கற்கள் மலைகள் இவைகள் எல்லாம் கோடான கோடி டன்களை உள்ள இறக்கப்படும். அப்படி இறக்கப்பட்டதற்கு பிறகு அவ்வளத்தையும் போட்டு கொட்டுனதுக்கு பிறகு அல்லாஹ் கேட்கிறான், ஹலிம் தலஅதி, நீ நிரம்பி விட்டாயா, ஃபுல் ஆயிடுச்சியா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு நான் நிரம்பிட்டேன், இல்லை இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு, அல்லது நிறைய வேணும் அப்படின்னு அது சொன்னா பரவாயில்ல. அது சொல்ற பதில பாருங்க, ஃபஹல் மின் மஸீத், ஏதேனும் மிச்சம் மீதி இருக்கா அப்படின்னு அது கேட்குது. ஏதேனும் மிச்சம் மீதி இருக்கிறதா, மிச்சம் மீதி இருக்கிறதான்னு ஒருத்தன் கேட்கறதா இருந்தால் எப்போ கேட்பான்? பசியில தான் கேட்க முடியும். கொஞ்சம் யோசிங்க. இந்த வார்த்தை அந்த அரபு அந்த அந்த இலக்கியம் தெரிந்தவர்களுக்கு அது புரியும். ஃபஹல் மின் மஸீத், ஏதாவது மிச்சம் மீதி இருக்கிறதா? நரகம் கேட்கிறது ஏதாவது மிச்சம் மீதி இருக்கிறதான்னு சொன்னா, ஒரு மனிதன், இந்த புலி இருக்குல்ல, இந்த புலி பசித்தாலும் புல்ல தின்னாது அப்படிம்பாங்க. அந்த புலி பசியை புல்ல திங்குதுன்னு வைங்க, அதுக்கு எவ்வளவு கோரமான பசி இருந்திருக்கணும். புலி பசித்தாலும் புல்ல திங்காது, ஆனால் அந்த புலியே புல்ல திங்குது என்கிற நிலை வந்தால் அதுக்கு எவ்வளவு பெரிய பசி இருக்கணும். அப்படி ஒரு இமேஜ் பண்ணி பாருங்க. அவ்வளவு கடுமையான பசி. ஏதாவது இந்த தாங்க முடியல, நான் செத்து போயிடுவேன். அது செத்து போன பிராணியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிக்காததாக இருந்தாலும், உலகத்தில் யாருக்கும் பிடிக்காததாலும் பரவாயில்ல, எனக்கு தான் நான் கடும் பசியோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலை என்னவோ அதையும் தாண்டியதுதான் ஹல் மின் மஸீத். ஏதேனும் மிச்சம் மீதி இருக்கா, தாங்க முடியல ரப்பே, பசி தாங்க முடியல அப்படின்னு அது சொல்லக்கூடிய அந்த இலக்கிய நடைமுறையை பார்த்து அறிஞர்கள் எழுதுறாங்க, அவர் ஒரு பைத்தியக்காரன மாதிரி, ஒரு ஹயாத்து மாதிரி ஆண்டு வாயை பிளந்து விட்டார் டாக்டர் ஃபங்கல். அப்படி திகைப்பிலும் ஆச்சரியத்திலும் தன்னுடைய வாயை பிளந்து போனார். என்ன ஒரு ஆச்சரியம், நாம் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத வார்த்தை அல்லவா என்றவர் அதிர்ந்து போனார். குர்ஆன் அவ்வளவு ஆச்சரியமானது. இன்ஷா அல்லாஹ் நாம் தொடரிலே குர்ஆனை பற்றி பேச வேண்டிய தலைப்பும் இருக்கிறது, நாம் பேசுவோம். அதனுடைய ஆச்சரியங்கள், அதை நிகழ்த்து கொண்டிருக்கக்கூடிய அதிசயங்கள், அதனுடைய வல்லமை, அதனுடைய ஆளுமை, அது எவ்வளவு அற்புதமானது என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தொடரிலே நாம் பேசுவதற்கிறோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட குர்ஆனுக்கு விளக்கம் தருவதற்கு என்று தனி ஒரு இல்மு உண்டு. அந்த இல்மு முழுமையாக பெரும்பகுதி அல்லது கொடுக்கப்பட்டவர்கள் என்றால் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அப்படி ஒரு இல்மை இறைவா அவருக்கு கொடு என்று கேட்டார்கள். குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு என்ற வசனத்திற்கு ஃபضலுல்லாஹி என்றால் அது குர்ஆன் தான். அது பெரிய ஃபضல் தானே. குர்ஆன் கிடைக்கப்பட்டதுன்னா ஒரு பெரிய ஃபضல் இல்லையா? இன்னைக்கு இந்த குர்ஆனை மனனம் செய்தவர்கள் என்ற எண்ணிக்கை நீங்கள் எடுத்து பாருங்க, எவ்வளோ பெரிய நியாமத். எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க. கோடியை தொட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கோடியை தொட்டு இருக்கலாம். ஒரு காலகட்டத்தில் இத்தாலியில் ஒரு பெரிய ஒரு நிகழ்வு ஒன்று நடத்தினாங்க. 14 வயது சிறுவன் பைபிளை மனனம் செய்து விட்டான் என்பதற்காக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வை நடத்தினார்கள். போப்பாண்டவரெல்லாம் கூட அவருக்கு வாழ்த்து சொன்னான். கோடிக்கணக்கான பரிசுகளை
பணங்களை கொட்டி கொடுத்தார்கள். 14 வயது பையன் அவன் முழு பைபிளையும் மனனம் செய்தான் என்பதற்காக. இங்கே 14 வயசு பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் குரானை மனனம் செஞ்சவங்க இருக்கிறாங்க? 7 வயசில், 6 வயசில், 8 வயசில், 9 வயசில், 1 டிஜிட் வயசு இருக்கக்கூடியவங்களே எத்தனை பேர் மனனம் செஞ்சுருக்கிறாங்களே? இல்லை, ஆண்கள்லையும் பெண்கள்லையும் இருக்கிறாங்க. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு விழா நடத்துறதா இருந்தால் ஒரு நாளைக்கு எத்தனை விழா நடத்துறது, எத்தனை ஹாஃபிதுகளை உருவாகிட்டு இருக்கிறாங்க. அது அல்லாஹ்வினுடைய ஃபضல். அல்லாஹ் சொல்றான், நாம் இதை மனனம் செய்வதற்கு லேசாக ஆக்கி வைத்திருக்கிறோம். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர். மனனம் செய்வதற்கு, இந்த லிذிக்ர் என்பதற்கு ஹிஃப்ஸ், மனனம் செய்வதற்கு என்ற விளக்கத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. மனனம் செய்வதற்கு நாம் லேசாக்கி வைத்திருக்கிறோம் என்கிறான். அவ்வளவு லேசானது குர்ஆன் மனனம் செய்வதற்கு. இத மாதிரி வேற எதையும் நீங்க பார்க்க முடியாது. எத்தனையோ வேதங்கள் இருக்குது, திருக்குறளை வேதம்னு சொல்றாங்க. அதெல்லாம் மனனம் செய்தவங்க எண்ணிக்கை நீங்க என்ன எடுத்து பாருங்க, ஏதோ 1-2 இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு 10 இருக்கலாமா, 100 இருக்கலாமா? கோடியை தொடக்கூடியது என்பது குர்ஆனை மட்டும்தான். எனவே அது ஒரு பெரிய ஃபضல். மனிதனுடைய எல்லா துறைக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் உள்ளது. அத்தகைய குர்ஆனை கொண்டு நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள், குதூகலம் அடையுங்கள் என்று சொன்னால்தான் அடுத்து சொல்கிறான், ஒபி ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டும் நீங்கள் குதூகலம் சந்தோஷம் அடையுங்கள். இந்த ரஹ்மத் என்றால் என்ன என்பதை குறித்து சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் குறிப்பிடும் பொழுது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று குறிப்பிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? அருள் பாக்கியம் அது. எனவே அவர்களை கொண்டு நீங்கள் குதூகலம் அடைய வேண்டும் என்கிறான். அல்லாஹ் சொன்னது. நீங்க சந்தோஷம் அடையுங்கள். என்ன ஆச்சு? உங்களுக்கு எவ்வளவு பெரிய அருள் நபியை நான் தந்திருக்கிறேன், ரஹ்மத்துல் ஆலமீனை தந்திருக்கிறேன், உஸ்வத்துன் ஹசனா, உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்குமான வழிகாட்டுதல் அவர்களினுடைய வாழ்வியலிலே, வாக்கிலே, போக்கிலே இருக்கிறது. அவர்களினுடைய வழியை பின்பற்றக்கூடிய யாரும் தோற்று போவது இல்லை, துன்யாவிலும் தோற்பதில்லை, ஆகிரத்திலும் தோற்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அருள் நபியை அல்லவா நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். நீங்கள் குதூகலம் அடைய வேண்டாமா? சந்தோஷம் அடைய வேண்டாமா? மகிழ்வு உங்களுக்கு பொங்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். குதூகலம் அடையுங்கள் என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பொழுது, அவங்க பிறந்துட்டாங்க, அவர்களுடைய தந்தை மௌத்தாயிட்டாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாலேயே சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தை வஃபாத் ஆயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தில் இவங்க குழந்தை, வேற வயிற்றில் குழந்தை இருக்குது, வயிற்றில் குழந்தை இருக்கும்போது தந்தையை மரணித்து விட்டார் என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய பிறப்பினுடைய எதிர்பார்ப்பு அதிகமாகி போயிடும். இது இயல்பான ஒரு விஷயம் எல்லா குடும்பத்திலையும். ஆஹா, ஒரு பிள்ளையினுடைய முகத்தை கூட பார்க்காம போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு எண்ணமும் பரிதாபமும் ஏற்பட்டு அந்த தாயை கூடுதலாக கவனித்து கவனமாக அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கான முயற்சியிலே, கவனத்திலே அவங்க இருப்பாங்க. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அவர்களுடைய குடும்பத்தில் பலத்த எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. இன்னொன்று, அன்றைய காலத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அந்த வீட்டில் பெரிய குதூகலமாக இருக்கும். ஆம்பளை பிள்ளை பிறக்கன்னா குதூகலம், பொம்பளை பிள்ளை பிறக்கன்னா குறுக்கு முறிஞ்சு போயிடும். அதெல்லாம் ரசூல் மாற்றினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உடைச்சாங்க, மாற்றினார்கள். அற்புதமான வழிவகைகளை கொண்டு வந்து தந்தாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது என்று சொல்லி, அதுவும் மிக்க எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை சுவைபத்துல் அஸ்லமியா என்று சொல்லக்கூடிய ஒரு பொம்பளை, அவங்க ஒரு அடிமை பெண், தன்னுடைய எஜமானனான அபூலஹபிடம் வந்து சொல்லுகிறார். இந்த வரலாறு எல்லா மீலாது ஷரீஃப்லையும் பேசப்படும், இது எல்லா இடங்களிலும் பேசப்படும். ஆனால் இதற்கு பின்னால் ஒரு தகவல் இருக்குது. அதை நோக்கியே நான் என்ன செய்கிறேன், என்னுடைய வார்த்தைகளை நான் நகர்த்துகிறேன். என்ன அப்படின்னா, சுவைபா அவங்க போய் சொல்றாங்க தன்னுடைய எஜமானன் யாரிடத்துல, அபூலஹப் இடத்துல. அபூலஹப் எதிர்பார்ப்போடு இருக்கிறார். அதுக்கு பின்னாலேலாம் அல் தப்பத் யதா அபீ லஹப்லாம் வருது. அல்லாஹ் தஆலா அபூலஹபை என்ன செய்யறான், சபிக்கிறான். அது பின்னால் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. அருமையான பெருமக்களே, இந்த அபூலஹபுடைய அடிமை பெண் சுவைபா, அவ போய் சொல்றா, உங்களினுடைய சகோதரர் மகனுக்கு, அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா,
அபூ லஹபினுடைய சகோதர மகனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னதும் எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருந்தோம். ஆணோ பெண்ணோ எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஒரு ஆண் குழந்தை என்று சொன்னால் அது குதூகலத்தினுடைய உச்சம் இல்லையா, சிகரம் இல்லையா? அப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்ற தகவல் கிடைத்த போது சந்தோஷத்தினுடைய உச்சியிலே அவன் கையை நீட்டி இப்படி சொன்னான், உன்னை அத்தக்துகி, நான் உன்னை உரிமையிட்டு விட்டேன் அப்படின்னா. உரிமையிடுதல்ங்கிறது பெரிய விஷயம். அடிமையாக வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். ஒரு கம்பெனியில் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து வாழ்வதை விடவும் சுதந்திரமாக வாழ்வதுங்கிறது, அவர் ஒரு எஜமானனாக இருக்கிறதுங்கிறது தனி ஒரு பிரஸ்டீஜ் இல்லையா? சுதந்திரவாதி என்ன, அது ஒரு தனி நிலை. அதையெல்லாம் அடிமைத்துவத்தை எல்லாம் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடித்து உடைச்சாங்க. அதுக்கு முறையாக என்ன செஞ்சாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் அடிமை இல்லையா? ரசூலுக்கே அடிமை இருந்தாங்க. ஆனால் எடுத்தேன் தகர்த்தேன் எதையும் செய்ய மாட்டாங்க. அது ஆழமாக செய்து எதை நீக்க வேண்டுமோ அதை முற்றிலுமாக அகற்றினார்கள் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சுவைபா சொன்ன போது இவர் கையை காட்டி சொன்னார், அத்தக்துகி, நான் உன்னை உரிமையிட்டு விட்டேன் என்று சொன்னார். இது முடிஞ்சது. இதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க, அவங்க வளர்ந்தாங்க, நபியாக தன்னை பிரகடனப்படுத்தினார்கள். அப்படி நபியாக பிரகடனப்படுத்திய பொழுது ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. குறைஷிகளுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இடையில் ஒரு பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருந்தது. இதெல்லாம் நமக்கு வரலாறு தெரியும். மக்களை பெரிய பிரச்சனை, ரொம்ப சங்கடங்களை கொடுத்தாங்க, ரொம்ப கஷ்டங்களை கொடுத்தாங்க, நெருக்கடிகளை கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தாரை எல்லாம் அழைக்கிறாங்க. யா சபாஹா, என்னுடைய குடும்பத்தார்களே வாங்கன்னு அழைக்கிறாங்க. ஒரு சின்ன அபு குபைஸ் மலை, ஒரு குன்று, அதுக்கு மேலே ஏறி நின்று அழைக்கிறாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. வந்த போது சொன்னாங்க, நான் உங்களுக்கு இந்த எதிர்ப்புறத்தில் இருக்கிறது உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. மலைக்கு மேலே இப்படி நிற்கிறாங்க, ஒரு குன்று, அந்த பக்கத்தில் தன்னுடைய குடும்பத்தார் இருக்கிறாங்க, இந்த பக்கத்தில் மலை மறைச்சிக்கிட்டு இருக்குது, இந்த பக்கத்தில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு குதிரைப்படை உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? நிச்சயமாக நம்புவோம். அல் அமீன், நீங்க நம்பிக்கையாளர், ஒரு காலமும் நீங்கள் பொய் சொன்னது இல்லை, நீங்க ஒரு காலம் நீங்க வாயில் உங்களுக்கு பொய்யே வந்ததில்லை என்றெல்லாம் அவங்க குடும்பத்தார்கள் சொன்ன போது சொன்னாங்க, அல்லாஹ்வின் திருத்தூதராக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், இதை சொல்வதற்காகத்தான் நான் வந்தேன் என்று சொன்ன பொழுது பலரும் அமைதியாக இருந்த சமயத்தில் அபூ லஹப் மாத்திரம் 2 கைகளால் மண்ணை அள்ளி வீசினான். அலிஹாதா ஜமாஅத்தன தப்பன் லக, உங்களுக்கு கேடு உண்டாகட்டும், இதுக்காகவா எங்களை நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி மண் அள்ளி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வீசிய போது அல்லாஹ் கோவப்பட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக நீங்க பாருங்க, யார் ஏசினாலும் திட்டினாலும் பதில் சொல்றதில்லை, ஆனால் பதில் சொல்லுவான் அல்லாஹ். தப்பத் யதா அபீ லஹபின் வத்தப், என் திருத்தூதரின் மீது என் ஹபீபின் மீதா மண்ணை எள்ளி வீசுகிறாய் நீ, உன்னுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும், அப்படியே நாசமானது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்களுடைய மனைவியையே ஏசுறான். அவங்களும் நிறைய பெரிய பின்னால் நிறைய சங்கடங்கள் செய்தார்கள். அவருடைய மரணம் எல்லாம் ரொம்ப மோசமான மரணமாக அமைந்தது என்பதெல்லாம் தனி வரலாறு. ஆனால் நான் சொல்ல வருவது, அவர் மரணித்ததற்கு பிறகு அபூ லஹபை செய்தனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அவங்களும் சகோதரர் தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா தான். அவங்க என்ன செய்றாங்க, கனவுல காண்றாங்க. அப்படி கனவுல காணும் பொழுது எப்படி இருக்கு, தன்னுடைய சகோதரர்கிட்ட கேட்குறாங்க, உங்க நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பெரிய ஷர்ரு, ரொம்ப பெரிய கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் நான் இருக்கிறேன், ஆனால் திங்கட்கிழமை அன்று மாத்திரம் எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. நான் சுவைபாவை நான் இப்படி காட்டி விடுதலை செஞ்சேன் இல்லையா, அதனால் இந்த 2 விரல்களுக்கு இடையிலிருந்து ஒரு மதுரமான பானம் எனக்கு வருகிறது. தண்ணீர் இல்லாமல் நான் நரகத்திலே கடந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கும் போது, தண்ணீர் தாகத்தால் துடித்து கொண்டிருக்கும் போது இந்த இடத்திலிருந்து ஒரு மதுரமான பானம் எனக்கு உருவாகிறது என்று அவர் குறிப்பிட்ட செய்தி ஹதீதுகளிலே இடம்பெறுகிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சா இதை சொல்றாங்க. இங்கே நீங்க கொஞ்சம் எண்ணி பாருங்க, அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபின்லாம் தெரியாது. நபின்னு தெரியுமா? அப்போ நபின்னு சொல்ல பிரகடனப்படுத்தல, அப்பவும் பிறக்கும் போதே நபியாக தான் பிறக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் நபின்னு அல்லாஹ் என்ன செய்யல, பிரகடனப்படுத்த சொல்லலை. எப்போ பிரகடனப்படுத்துறாங்க, தன்னுடைய 40வது வயது தான் நான் நபிங்கிறத தெளிவுபடுத்துறாங்க. அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட நிலை இது 40வது வயசுல தான் அது நடக்குது.
ஆனால் இது பிறந்த சமயத்திலேயே நடந்த நிகழ்வு. ரசூலினுடைய பிறப்பை கொண்டாடிய முதல் நபர் அபூ லஹப். ஆனாலும் அவருடைய கொள்கை மாறி போனது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓரிரை கொள்கையில் இருந்து அவர் மாறுபட்டார். பல இறை கொள்கைகளில் அவர் இருந்தார். பல கடவுள்களை வணங்கினார், ஷிர்க்குகளை ஏற்படுத்தினார். அது மாத்திரமல்ல, இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை தந்தார். சூக்கு உக்காது என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தை கூடும். இங்கே மக்கால ஒரு சந்தை கூடுவாங்க, ஒரு சந்தை நடத்துவாங்க. வருஷத்தில் ஒரு தடவை சந்தை நடக்கும். அந்த சந்தைங்கிறது வருஷத்தில் ஒரு தடவை வேண்டாம், 3 மாதம் நடக்கும். அந்த சந்தை 9 மாதம் கழித்து ஒரு 3 மாதம் அந்த சந்தை நடக்கும், ஹஜ்ஜுக்கு முன்பாக. அந்த காலத்துலேயும் ஹஜ் இருந்தது. அந்த ஹஜ்ஜுங்கிறது வேறு ஸ்டைலில் இருந்தது. ஹஜ்ஜு உம்ராங்கிறது எல்லா காலத்துலேயும் இருக்குது. சல்லல்லாஹு வர்றதுக்கு முன்னாலே இருந்தது. ஆனால் அந்த உம்ராங்கிறது அந்த சிலைகளை அடிப்படையாக வைத்து, சிலை வணக்கத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த உம்ராவும் ஹஜ்ஜும் இருந்தது. ஆனால் இந்த குறைஷிகளுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த காபா இருப்பது நம்முடைய கண்ணியம், நம்முடைய அலமத், நம்முடைய கண்ணியத்திற்குரிய இஹ்திராமுக்கு உள்ளது என்று அந்த காபாவை ரொம்ப கண்ணியப்படுத்துவாங்க. அந்த காபாவுக்கு வரக்கூடிய மக்கள் உம்ராஹ் முஅத்தமிரீன்களாகவோ ஹுஜ்ஜாஜிகளாகவோ ஹாஜிகளாகவோ வரக்கூடியவர்களையும் கண்ணியப்படுத்துவாங்க. அவங்களுக்காக எல்லா சேவைகளையும் செய்வாங்க. அது அவங்க விரும்பி செய்யக்கூடியது. அதற்காக நிறைய அர்ப்பணிப்பாங்க. ஆனால் பாத்தில தான் இருக்கிறாங்க, சிலை வணக்கத்தில் தான் இருக்கிறாங்க, அதை செய்வாங்க. ஆனால் அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, அதுக்கு செலவு வேணும் இல்லை. பல்லாயிரக்கணக்கான பேர் வெளியூர்லேருந்து ஹஜ் டைமில் வருவாங்க. அப்படி வரும்பொழுது அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும், அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், அவங்கள தங்க வைக்கணும், அதுக்குண்டான வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கணும். அப்படிலாம் செஞ்சாங்க குறைஷிகள். அதுக்கு என்ன செய்வாங்க, காசு வேணும் இல்லை. அதுக்காகத்தான் இந்த 3 மாதம் உட்கார்ந்து சந்தையை நடத்துவாங்க. மெயினாக நடத்துறது அதுதான். வியாபார நோக்கமும் இருக்குது. குறிப்பாக இதில் கிடைக்கக்கூடிய லாபத்தினுடைய ஒரு பெரும் பகுதியை அந்த ஹாஜிகளுக்காக செலவழிப்பதற்காகவே என்ன செய்வாங்க, கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு குழு இருந்தது. இந்த சூக்கு உக்கால் வியாபாரத்தில் குறைஷிகளை அடிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆள் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நிறைய விஷயங்கள் அவங்க ரோல் மாடல். வியாபாரத்தில் ஒரு எக்ஸிபிஷன் போடுறாங்க அப்படின்னு சொன்னால், புக்ஸ் எக்ஸிபிஷன், அந்த எக்ஸிபிஷன் ஏதோ ஒரு பொருள்கள் போடுறான்னு வைங்க. அங்கே என்ன செய்வான், ஒரு ஹோட்டலை வச்சுருப்பான், குழந்தைகளுக்கான விளையாட்டுத் துறைகளை வச்சுருப்பான், குழந்தைகளுக்கான பொருள்கள், தின்பண்டங்கள், பொம்மை, அது இதுன்னெல்லாம் வச்சுருக்காங்கல்ல. ஆனால் அவங்களுடைய நோக்கம் என்ன, அந்த பொருள்களை, புக்குகளை விற்கிறது அல்லது அந்த பொருள்களை கொண்டு அந்த எக்ஸிபிஷன். இந்த மாதிரி இருக்கும்போது இதையெல்லாம் ஏன் கொண்டு வர்றாங்க, ஒரு ராட்டினம், ஊஞ்சல், அது இதெல்லாம் போடும் பொழுது எக்ஸ்ட்ரா அது இது வியாபார ட்ரிக்ஸ். அப்போ குழந்தைகளை கொண்டு வரும்போது அந்த வியாபாரமும் அது நடக்கும். இதை மாதிரி குறைஷிகளினுடைய முக்கிய வியாபாரம் எது தெரியுமா, தோள்கள் மூலமாக செய்யக்கூடிய பைகள், செருப்புகள், கோச்சுகள், இதில் தோலில் செய்வாங்க, ரொம்ப அருமையாக செய்வாங்க. அதே போல் மணப்பொருள்களை ரொம்ப அருமையாக செய்வாங்க. உலகத்திலே அவங்க தான் ஸ்பெஷல் அந்த காலத்தில். இந்த மாதிரி சில பொருட்களை எல்லாம் ரொம்ப அற்புதமாக அவங்க என்ன செய்வாங்க. இதையெல்லாம் விற்பனை செய்வதற்காக அந்த நிறைய டெண்டுகள், கூடாரங்களை போட்டிருப்பாங்க. அதோடு என்ன நடக்குன்னா, குத்துச்சண்டை வச்சிருப்பாங்க. மல்யுத்தம் ஒரு பக்கத்தில் நடக்கும், ஒரு பக்கத்தில் கவிதை போட்டி நடக்கும், இன்னொரு பக்கத்தில் உரை நிகழ்த்தக்கூடிய ஒரு பேச்சு போட்டிகள் நடக்கும். இதெல்லாம் நடத்துவாங்க. அதை பார்க்கறதுக்குன்னே ஒரு குழு வியாபாரம் கொடிகட்டி பறக்கும். இப்படி ஒரு அற்புதமான இந்த வழியை ஏற்படுத்தியது அசல் வியாபாரம் ஒன்று இருந்தாலும் அதற்கான துணை வியாபாரங்களை கண்டுபிடித்தவர்கள் யார் என்று சொன்னால் அந்த குறைஷிகள் தான். அந்த காலத்தில் 1400 வருஷத்துக்கு முன்னால் அப்படிப்பட்டவங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த காபாவை சிறப்புப்படுத்துவதற்காக, ஹாஜிகளை சிறப்புப்படுத்துவதற்காக இது போன்றவைகளை எல்லாம் என்ன செய்வாங்க, அந்த காலத்திலேயே அவங்க என்ன செய்வாங்க, செய்து வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே இந்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. அப்படி பிறந்த பொழுது நபீண்ட பிரகடனப்படுத்த இல்லை. அந்த சூக்கு உட்கார்ந்துல தன்னை நபீண்டு பிரகடனப்படுத்தப்பட்ட பிறகு ஸல்லல்லாஹு 40 வயசுக்கு பிறகு அந்த சூக்கு உட்கார்ந்துக்கு போவாங்க. போகும் பொழுது அவங்களோட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் கூடவே போவாங்க. போய் அங்க ஒவ்வொரு கவும்களா, ஒவ்வொரு ஊர்லயும் யமன்லேருந்து வந்திருப்பாங்க, அபிசீனியாலேருந்து வந்திருப்பாங்க, சிரியாலேருந்து வந்திருப்பாங்க, இப்படி ஒவ்வொரு பகுதியிலேருந்து வந்திருப்பாங்க, மதீனாலேருந்து வந்திருப்பாங்க. அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் தங்கியிருப்பாங்க. அன்றைய காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை முறை எப்படி என்றால், கோத்திரமாக, குடும்பமாக தான் வாழ்ந்தாங்க. கூட்டு குடும்பம் நம்ம தமிழகத்திலே இருந்தது. இப்போ எல்லாம் உடஞ்சி போச்சு. இப்போ கூட்டு குடும்பம் இருக்கா? இல்லை. ஒரு வீட்டில் 5 பேர் இருப்பாங்க. 5 பேரும் கல்யாணம் முடித்து 5 மனைவிகளும் கொண்டு வருவாங்க, அங்கேயே இருப்பாங்க, பிள்ளைகளை பெறுவாங்க, அவங்களோட பிள்ளைகள் என்று ஒரு பெரிய குடும்பமாக, கூட்டு குடும்பமாக தான் இருக்கும்.
இன்றைக்கி கூட்டு குடும்பம்லாம் செட் ஆகலை, ஒரே சண்டை பலாய் முசீபத்து எல்லாம் வந்துடுது. கூட்டு குடும்பம் இல்லாமல் தனி குடும்பத்திலேயே பெரிய பலாய் வரும்போது கூட்டு குடும்பம் தான் என்ன செய்கிறது? அதே மாதிரி கூட்டு வியாபாரங்கள் ஒரு காலத்தில் இருந்தது. அரபுகள் இந்த கூட்டு வியாபாரத்தில் ரொம்ப கெட்டிக்காரங்க. முஷாரக்கால ரொம்ப பெரிய கூட்டு. இஸ்லாம் வந்து கூட்டு வியாபாரம் செய்யுங்கள் என்கிறது, கூட்டு வியாபாரங்கள் செய்யுங்கிறது. அதனுடைய ரகசியத்தையும் அதில் என்ன இருக்குங்கிறதையும் வாய்ப்பு கிடைத்தால் இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லுவோம். அப்படி அந்த சூக்கு உக்காதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ரிசாலத்தை, தன்னுடைய நுபுவத்தை எடுத்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு கவுமா போய் சொல்லுவாங்க. சொல்லும் பொழுதெல்லாம் நான் அல்லாஹ்வின் திருத்தூதராக இருக்கிறேன் அப்படின்னு சில வசனங்களை எல்லாம் ஓதி காட்டி அவங்களுக்கு போதிப்பாங்க. மக்கள் கேட்பாங்க, ஏத்துக்கிறது ஏத்துக்கிட்டாது ரெண்டாவது வேற விஷயம் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு கவுமா போவாங்க. இவங்க போன உடனே அடுத்தாப்புல என்ன செய்வாங்க கேட்டால் ஒரு ஆள் வருவார். செக்க செவந்த முகத்தோடு ஒருத்தர் வருவார். இவர் யாரும் இல்லை, என்னுடைய தம்பி மகன் தான், அந்த அபூ லஹப் தான், தம்பி மகன் தான், இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நிறைய குறைகளை சொல்லிக்கிட்டே போவார், எல்லாத்தையும் உடைச்சிக்கிட்டே போவார். ரசூல் என்ன சொல்லிட்டு போனாங்களோ அதெல்லாம் உடைப்பார். நம்பாதீங்க, அவருக்கு அப்படி எல்லாம் அவர் ஒரு சித்த பெருமை உடையவர், அப்படி என்னதெல்லாம் சொல்லக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி சொல்லி இவ்வளவு பெரிய தங்கடப்படுத்தியவர். அவர் மரணித்து போனார். அவருடைய மரணமே ஒரு பெரிய அசிங்கமான ஒன்று. அருமையானவர்களே, அவர் மரணித்த போது, மரணித்ததுக்கு பின்னால் அப்பாஸ் ரலியல்லாஹு தானே கனவு காண்றாங்க. கனவு கண்டுதான் இந்த செய்தி. எனக்கு திங்கட்கிழமை மாத்திரம் இப்படி வருகிறது என்று சொன்னார். அன்று நபி என்று பிரகடனப்படுத்தப்படாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறப்புன்னா மீலாத் என்ற பிறப்பு. இந்த மீலாதை கொண்டாடிய ஒரு காரணத்திற்காக நரகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நரகவாதிக்கு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருவருக்கு அந்த நரக வேதனை அந்த மீலாதின் மூலமாக குறைக்கப்படுகிறது என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டு மீலாதை கொண்டாடக்கூடியவர்களுக்கான பாக்கியம் என்ன? இது இயல்பான சாதாரணமாக சிந்திக்கக்கூடிய விஷயம். அல்லாஹ் தானே சொல்கிறான், ஃபுல் எஃப்ரஹு, நீங்கள் சந்தோஷம் அடைங்க, குதூகலம் அடைங்க, கொண்டாடுங்கன்னு சொல்கிறது அல்லாஹ் தானே. அது என்ன வலிக்குது, யாருக்கு வலிக்குதுன்னு கேட்குறேன், ஏன் வலிக்கணும்னு கேட்குறேன். அப்படி வலி இருக்க வேண்டியவர்களுக்கு மீலாது கொண்டாடிய போது அந்த வலி குறைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் ரஹ்மத்துல் ஆலமீன்கிற தலைப்பில் பேசிட்டு வர்றோம். எவ்வளவு பெரிய அருள்ங்கிறத பாருங்க. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணம் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல அவங்க இறங்குறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த இடத்துல 2 கபர் இருக்கிறது, லயு அத்தபானி, அந்த 2 கபர்ல இருக்கக்கூடியவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். ஒமாயு அத்தபானி ஃபி கபீரின், அவர்கள் பெரும் வேதனைக்காக பெரும் பாவத்திற்காக வேதனை செய்யப்படவில்லை. 2 பேரும் வேதனை செய்யப்படுறாங்க. ஆனால் அவங்க ஒரு பெரிய பாவம்லாம் ஒன்றும் செய்யலை, ஆனாலும் வேதனை செய்யப்படுகிறார்கள். என்ன பெரிய பாவம்னா, ஷிர்க் ஒன்றும் செய்யலை, யாரையும் கொலை செய்யலை, விபச்சாரத்தில் ஈடுபட இல்லை, அந்த மாதிரி காரியங்கள் எதுவுமே என்ன செய்யலை, அவர் செய்யலை. ஆனால் இவர் செய்த பாவம் என்ன? அம்மா அஹதுஹுமா லா யஸ்தத்திரு அனில் பவுல், ஒருத்தர் இருக்கிறாரு, சிறுநீர் கழிக்கும் பொழுது மறைவாக இருந்து சிறுநீர் கழிக்க மாட்டார். சத்துர் இருக்காது, சும்மா போகிற மாதிரி ரோட்லலாம் அடிச்சுட்டு போகிற வழின்னு நம்ம பார்க்குறோமே. நம்ம ஊர்லலாம் அங்கே அடிக்கிறது தானே, சுவரை கண்டாலும் எங்கேயாவது அடிச்சுட்டு போகிறது. பஸ் ஸ்டாண்டில் அங்கே எல்லா இடங்களையும் வரிசையாக பேண்டை தூக்கிட்டு நிற்கிற வேலையாக தான் இருக்கும். இதெல்லாம் இது தவறுங்கிறது இஸ்லாம். அதில் ஒரு டிசிப்ளினே ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறது. அதை செய்யாதீர்கள். லா யஸ்தத்திரு அனில் பவுல், அவர் சிறுநீர் கழிக்கும் பொழுது என்ன செய்வதில்லை, மறைவாக இருப்பது இல்லை. ஒன்று. இன்னொன்று எம்ஷி பின் நமீமா, இன்னொருவர் கோல் சொல்வார், அவரை பற்றி இவர்கிட்ட, இவரை பற்றி அவர்கிட்ட. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு செய்தியை சொல்கிறார் என்று இருக்குமே, ஆனால் உங்களை பற்றி அவர்கிட்ட போய் எது சொல்வாருங்கிறத நீங்கள் நினச்சிக்கணும். நம்மகிட்ட அவரை பற்றி, அவர் அப்படி தான். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே மாதிரி ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா, இந்த 2 பேர் ஒரு கட்டத்தில் இந்த 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு, சங்கடம் ஏற்பட்டது. ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்களுக்கும் இடையில கொஞ்சம் ஒரு மன சங்கடங்கள் ஏற்பட்டது. அப்போது ஒருத்தர் வந்தார். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொன்னார், ஹாலித், இந்த ஸஅத் இருக்கிறாரு இப்படி தான் போடுறாரு, இப்போ தான் ஆரம்பிக்கிறார். இப்போ நிறைய மக்கள் நம்ம நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நம்ம வாழ்க்கையில் நிறைய பார்க்குறோமா இல்லையா. அவர் ஸஅத் இப்படி தான், இந்த மாதிரி இருப்பார். என்ன செய்ய சொல்கிறான், நான் பாரு அவருக்கு அவ்வளோ செஞ்சுருக்கிறேன். நம்ம சொல்லுவோம், நான் அவருக்கு அதை செஞ்சு கொடுத்தேன், இதை செஞ்சு கொடுத்தேன், அப்படி இருந்தால் அவர் நன்றி கெட்டத்தனமாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை, அவங்க சஹாபி இல்லை.
வந்து சொன்னவர் சஹாபி அல்ல, சஹாபிகளை பின்பற்றிய தாபியுடைய காலத்தில் உள்ளவர். அவர் வந்து சொல்றாரு, சஅத் உங்களை பற்றி இப்படிலாம் பேசுறாரு, அவர் அப்படிப்பட்டவர் தான், கொஞ்சம் கோபமான முன்கோபி அப்படி இப்படிலாம் சொல்லும்போது காலித் ரலியல்லாஹு சொன்னாங்க, வாயப்பத்து, எனக்கும் அவருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த தீனில் எந்த குறைவையும் ஏற்படுத்தாது. அது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, எங்களினுடைய தீனை பாதிக்கக்கூடிய பிரச்சனை அல்ல அது. நீ வந்து இதை சொல்றியா, வாயை மூடிக்கிட்டு நீ போ என்று என்ன செய்தார்கள்? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை அப்படி பண்படுத்தி இருந்தார்கள். தோழர்களை பத்தி இன்ஷா அல்லாஹ் நம்ம பேசுவோம், எப்படி உருவாக்கி இருக்கிறாங்க. ஆச்சரியமான தோழர்கள், அதிசயமான தோழர்களாக அவங்க இருப்பாங்க. அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, வர்றாங்க. அவங்க வந்து என்ன செய்றாங்க, அந்த காலத்தில் இப்போ இவர் ஒரு கோல் சொல்லி இருந்திருக்கிறார் என்ற காரணத்தினால் இந்த 2 பேரும் என்ன செய்தார்கள், வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ இறக்க சிந்தனைங்க பண்ணட்டும். அவர் சிறுநீர் கழிக்கும் போது அவர் மறைச்சிக்கிட இல்லை, நான் தான் மறைச்சி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேனே, அதை மீறி அவர் நடந்துக்கிட்டாரு, இந்த கோல் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், அதை மீறி நடந்துக்கிட்டாரு, என்ன வேதனையும் படட்டும் அப்படின்லாம் சொல்லலை. எவ்வளோ கருணை என்று பாருங்கள். நேராக வந்தாங்க, ஒரு குச்சியை எடுத்துட்டு வர சொன்னாங்க. அந்த குச்சியை பச்சை ஈச்ச மரத்தினுடைய மட்டை எடுத்து 2ஆக பிரித்து 2 கபர்லையும் நெட்டினாங்க. அது காயாதிருக்கும் காலமெல்லாம் லா யுஹஃபஃபா, அவர்களுடைய வேதனை குறைக்கப்படும். அப்போ இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். கபூரில் கொண்டு வந்து பச்சை மட்டையை நெட்டி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெட்டினது மட்டுமல்ல, எதுக்காக நெட்டினாங்க, அது வேதனையை குறைக்குதுங்கிறாங்க. அது எப்படி அது வேதனையை குறைக்கும்? அது தஸ்பீஹ் செய்கிறது. தஸ்பீஹ் செய்யும் பொழுது அந்த நன்மைகள் எல்லாம் அவருக்கு போய் சேர்ந்து அவருடைய வேதனையை குறைக்கிறது என்று சொன்னால், நாம் குர்ஆன் ஓதி நம்முடைய அத்தாக்கு அம்மாவுக்கு செய்தால் அதனுடைய வேதனை குறையாத, அவர்கள் வேதனை செய்யப்படக்கூடியவர்களாக இருந்தால் அவங்க வேதனை குறையாதா, அல்லது அவர்கள் நல்ல நிலையில் இருந்தால் அவங்களுடைய அந்தஸ்து கூடாதா என்ன? ஒரு லாஜிக்கே இல்லாத பேச்சுகளை சிலர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே, நான் அந்த துறைக்கு நான் போகல. ஆனால் எவ்வளவு கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு போனதற்கு பின்பும் கூட வாழும் காலத்திலும் கருணையாக இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முடிந்ததற்கு பிறகும் தன்னுடைய உம்மத்தின் மீது கருணையாக இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வு முடிஞ்சிட்டாலும் அதான் போய் சேர்ந்துட்டானெல்லாம் பார்க்கல, அதுக்கு பிறகும் கூட அவருடைய கருணையோடு நடந்து கொள்ளக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஹிஜ்ரி 8 ஃபத்ஹு மக்கா, ரமலான் மாசத்துல தான் மக்கா வெற்றி, மக்காவை கைப்பற்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சம்பந்தமான ஒரு வரலாறு நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உஸ்வத்துன் ஹஸனான அடுத்து பேச இருக்கிறோம், அதில் நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே சொல்ல வந்தது ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க, உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போகும்போது அவங்கள்ட்ட நியாயமான படை இருக்குது, அதை எதிர்த்து நிற்கக்கூடிய படை இல்லை, குறைஷிகள்கிட்ட இல்லை, அவங்களுக்கு தெரியவும் செய்யாது. அதனுடைய திட்டமே ரொம்ப அழகானது. உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் காபத்துல்லாவை கைப்பற்றியாச்சு, மக்காவை கைப்பற்றியாச்சு, உள்ளே இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தராக வர்றாங்க. ஏன்னா இப்போ மக்காவே அவங்க கையில் வந்துடுச்சு. சஹாபிகளுடைய எண்ணிக்கை 10,000 தாண்டுது. 10,000 சஹாபிகள் இருக்கிறாங்க. மக்கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டு காலம் தாவாவுடைய பணியை செய்யும் பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 500 தொடவில்லை. 500 தொடவில்லை. இப்போ 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷத்தை தொடப்போகுது. இங்கே வந்த சஹாபிகளுடைய எண்ணிக்கை மாத்திரமே 10,000 ஆண்கள். அப்போ எவ்வளவு பெண்கள் இருப்பாங்க, வராதவங்க எவ்வளவு இருப்பாங்க, வெளியூர்கள் எவ்வளவு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் இஸ்லாம் பல்கி பெருகியது. அருமையானவர்கள் இப்போ வந்திருக்கிறாங்க, வலிமையான பலத்தோடு இருக்கிறாங்க, ரொம்ப பெரிய பலத்தோடு இருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் ரொம்ப பெரிய கொடுமை செய்தவர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. பழி வாங்குவதற்கு நல்ல வாய்ப்பான நேரம். பழி வாங்குவதற்கு ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தால் எப்படிலாம் பழி வாங்குறாங்க. தனக்கு தேவையானவரை விட்டுறது, தேவையில்லாதவன்ட்டு இடியே அனுப்புறது. பார்க்குறோமா இல்லையா? அருமையானவர்களே, இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நம்ம அதை பற்றி உணர முடியும். உணர்வதற்கு உண்டான காலகட்டம் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அந்த காலத்தில் நைய பிடித்தவர்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்களே பல ஆண்களுக்கு மத்தியிலே நிர்வாணப்படுத்தி அவர்களுடைய மானப்பகுதியிலே அம்பு எய்தவர்கள் இருக்கிறார்கள். சும்மா விடுவோமா நாம? எப்படி இருப்போம்? அவர்களெல்லாம் இன்று கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சாட்டையால் அடித்தவர்கள், அதற்கு துணை நின்றவர்கள்.
ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நெருப்பிலே படுக்க வைத்தவர்கள். எவ்வளவு பெரிய கொடுமை செய்தவர்கள் அன்னைக்கு இருக்கிறாங்க. சொத்துக்களை அபகரித்து கொண்டவர்கள், உறவுகளை உடைத்தவர்கள் என்று அந்த கூட்டம்லாம் அப்படி நினைக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கேட்குறாங்க, நான் உங்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இப்போ கிட்டத்தட்ட அவங்கெல்லாம் ஒரு கைதி நிலையில் இருக்கிறாங்க. ஒரு கைதியை பார்த்து நான் எப்படி அவங்ககிட்ட நடக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. நம்ம செஞ்சது சாமானியமான பாவம் அல்ல, லேசான குற்றம் அல்ல, மன்னிக்க தகுந்த குற்றம் அல்ல, ஒரு மாபெரும் குற்றத்தை பலதை செஞ்சிருக்கிறோம். நம்ம தப்ப முடியாது, அடித்து நொறுக்கிடுவாங்க. நம்ம கொன்றாலும் ஒரு தடவை இல்லை, பல உயிர்கள் இருந்து 10 உயிர் இருந்து 10 உயிரை அவங்க எடுத்தாலும் அதற்கு நியாயம். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம கொடுமை செஞ்சுருக்கிறாங்கிறது அவங்களுக்கே புரியுது. இப்போ அவங்க கேட்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட கைதிகள்கிட்ட, குற்றவாளிகளிடம் கேட்குறாங்க, குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு குற்றம் நிரூபிக்கப்படாமலேயே வருஷக்கணக்காக சிறைகளில் வாடக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய நீதி தவறிய நிலை அது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பெரிய ரஹ்மத்துல் ஆலமீன்கிறத பாருங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நான் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு. அங்கிருந்து சில முஸ்லீம்கள் அன்சாரிகள் சொன்னாங்க, ஹாதிஹி தாருல் மல்ஹமா, சரியான நேரம் இது, பழிவாங்கும் இடம், தலம். எவ்வளோ அநியாயம் செஞ்சாங்க. அட உங்கள் ஊரை விட்டு தான் நாங்கள் வந்துட்டோமே, எங்களை நிம்மதியாக வாழ விட வேண்டியதானே. உங்கள் ஊரை விட்டு எங்கள் ஊருக்கு வந்துட்டாங்க, நீங்கள் எங்களை நிம்மதியாக வாழ விட்டீங்களா? உங்கள் ஊரில் தான் பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லி சரி நீங்கள் துரத்துனீங்க, வந்துட்டாங்க. எங்கள் ஊரில் நாங்கள் அரவணைச்சிக்கிட்டோம், நாங்கள் எங்களை நிம்மதியாக இருக்க விடலையே. பத்ருக்கு வந்தீங்க, உஹதுக்கு வந்தீங்க, அகழ் யுத்தம், ஹந்தக்கு வந்தீங்க. இதுக்கு இடையில எத்தனை சிறு சிறு யுத்தங்கள், அச்சுறுத்தல்கள் எத்தனை நடத்தினீங்க. வெளியூருக்கு செல்லும் பொழுது அவர்களை எல்லாம் கொன்றீர்கள். கொஞ்சம் நஞ்சமா? மக்காவிலிருந்து வர முடியாதவர்களை என்ன பாடுபடுத்தினீர்கள். ஹவுஸ் அரெஸ்ட் வச்சு உணவு கொடுக்காமல் அவர்களை துன்பப்படுத்தி வரலாறுகள் எல்லாம் ஏடுகள் நிறைந்து கிடக்கின்றன. அப்படி பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாம் செய்த கொடுமைகளை செய்தவர்களை இன்னைக்கு பழி வாங்கினால் அது நியாயம். பழி வாங்கினால், தண்டித்தால் அந்த தண்டனை அவர்களுக்கு தகுதியானது. எந்த தண்டனை கொடுத்தாலும், தண்டனையினுடைய உச்சத்துக்கு சென்றாலும் அது நிகரானது, அது சரியானது தான், நீதியானது தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட குற்றவாளிகிட்ட கேட்குறாங்க, நான் உங்களோட எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் தாருல் மல்ஹமா இன்னைக்கு அடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு வேகத்தில் இருக்கிறாங்க. அன்சாரிகள் உட்பட முஹாஜிர்கள், மக்காவாசிகள் பாழப்பட்டிருக்கிறாங்க. அவங்க நினைச்சா பரவாயில்ல, அன்சாரிகளே நினைச்சாங்கன்னு சொன்னா அவங்களுடைய கொடுமையினுடைய உத்வேகம் எவ்வளவு அதிகமாக இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் நான் எப்படி நடக்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. எங்களை மன்னிப்பீங்களான்னு கேட்குறாங்க. வாந்தும் துலக்கா, நீங்கள் அத்தனை பேர் மன்னிக்கப்பட்டவர்கள், நீங்கள் எங்கும் போகலாம், நீங்கள் எங்கும் போகலாம் அப்படின்னோடனையும் அவங்களுக்கெல்லாம் நம்பவே முடியல. என்னடா இது ஆச்சரியம். பத்ர் யுத்தத்தில் கைது செய்யப்பட்ட கைதிகள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்குது. கைதிகள் 70 கைதிகள். பத்ரில் முஸ்லீம்களை கொல்லணும், இஸ்லாத்தை வேரோட சாட்சிடணும் அப்படின்னு வந்தவர்கள் 70 பேர் கொல்லப்பட்டு 70 பேர் கைது செய்யப்பட்டு மீதிகள்லாம் மக்காவுக்கு திரும்பி ஓடிட்டாங்கன்னு வைங்க. அந்த வரலாறு தெரியும் இல்லையா? பத்ருக்கலம் ரமலானில் 17 நடந்தது. இப்போ அந்த கைதிகள் வச்சிருக்கிறாங்க. அந்த கைதிகளுக்கு உணவு வருது. அந்த உணவு வரும்பொழுது அந்த கைதிகளை பாதுகாப்பதற்காக செக்யூரிட்டிகளாக இருக்கக்கூடிய சஹாபிகள் அங்கே இருக்கிறாங்க, அவங்களும் சாப்பிட்றாங்க. இதில் பெரிய வேடிக்கை என்ன கேட்டால், கைதிகளுக்கு நல்ல உணவு, இவங்களுக்கு காஞ்ச ரொட்டி. இந்த கைதிகள் பார்க்குறாங்க, என்னடா இது, நமக்கு நல்ல உணவை தந்துட்டு அவங்க காஞ்சதை போய்த்தீங்க. இருக்கிறது தான் இருக்குது, இருக்கிறதில் எது நல்லதோ அதை கைதிகளுக்கு கொடுத்து விட்டு இருக்கிறதுல எது பின்தங்கிய உணவாக இருக்கிறதோ அதை அவங்க என்ன செய்றாங்க, சாப்பிட்றாங்க. அப்போ ஒரு எதிரி கூட கேட்குறாரு, என்ன தெரியாமல் மாற்றிட்டீங்களா? நாங்கள் திங்க வேண்டியதை நீங்கள் திங்க வேண்டியதை நாங்களும். இல்லை, எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைதிகளை கண்ணியப்படுத்துங்கள் என்றார்கள். கைதிகளை நீங்கள் என்ன செய்யுங்க, கண்ணியப்படுத்துங்க, அவங்களுடைய உணவுகளை எந்த குறையும் வச்சிடாதீங்கன்ட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நாங்கள் செய்வோம். அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்கள் அப்படியா சொன்னாங்க? அப்படித்தான் சொன்னார்கள். கைதிகளுக்கு நல்ல உணவு கொடுங்கன்னாங்க. பத்ரு களத்திலேயே ஒரு நிகழ்வு பாருங்க. இந்த குறைஷிகள் 1000 பேர் வந்திருக்கிறாங்க ஏறக்குறைய. எதிரிகள் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 313, 3 மடங்கு அதிகமாக இருக்கிறாங்கிறது மட்டுமல்ல,
குதிரைகள் அவர்களிடத்தில் 70 குதிரைகள் இருக்குது, நிறைய ஒட்டகங்கள் இருக்குது, 700 ஒட்டகங்கள் இருக்குது. இந்த குதிரைகளினுடைய தன்மை ரொம்ப வேகம், குயிக்காகவும் போயிடலாம். மேலே இருந்துக்கிட்டு கீழே வெட்டுறது லேசு, கீழே இருந்துக்கிட்டு மேலே வெட்டுறது கஷ்டம். அப்போ முஸ்லீம்கள் இடத்துல 2 குதிரை தான் இருக்குது, அவங்க இடத்துல 70 குதிரை 700 ஒட்டகம் என்று ஒரு பெரிய அளவுக்கு இருக்கிறாங்க. ஆயுதங்களும் குவிஞ்சு கிடக்குது, காசு உணவு என்று எக்கச்சக்கமாக எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன இல்லை, தண்ணியை கொண்டு வரல. பாலைவனத்தில் சிக்கிக்கிட்டாங்க. தண்ணீர் இருக்கக்கூடிய துறைகளை எல்லாம் முஸ்லீம்கள் நேரத்துடைய பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. தண்ணீர் துறைகள் முஸ்லீம்கள் இடத்துல இருக்குது, எல்லாம் தண்ணி இல்லை. இப்போ தண்ணி இல்லாமல் எப்படி சண்டை போட முடியும்? உணவு இல்லாட்டாலும் கூட சமாளிச்சிடலாம், தண்ணி இல்லாமல் சமாளிக்க முடியுமா என்ன? ரொம்ப கஷ்டமாக போச்சு. தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிச்சிட்டு சண்டை நாளைக்கு தான் சண்டை போட போகிறாங்க. இன்றைக்கே தண்ணி தாகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ தலைவர் யார்? யுத்த தளபதி வலீது. வலீது இடத்துல வர்றாங்க. வலீது இடத்துல கேட்குறாங்க, தலைவரே தண்ணி இல்லை, தண்ணி வேணும். தண்ணி இல்லாமல் சண்டை போடாமையே நாங்கள் செத்து போயிடுவோம் போல இருக்குது, எங்களுக்கு தண்ணி வேணும். தலைவரிடத்தில் கேட்குறது, தளபதிட்ட கேட்கும்போது தண்ணி இல்லை தான், நம்ம அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், அவ்வளோ தூரம் வந்துட்டோம், இனி தண்ணி எடுக்க போகிறோன்னா எவ்வளோ தூரம் போகணும்? மதீனா இப்போ நெருங்கி வந்தாச்சு, பத்ரு காலத்தில் இருக்கிறோம். இப்போ தண்ணீருக்கு எங்கே போகிறது? தண்ணீர் இறக்கல. அவர் நீங்கள் தளபதி, நீங்கள் வழி சொல்லணும். அவர் சொன்னார், ஒரே ஒரு வழி தான் இருக்குது, தண்ணீர் பெறதுக்கு ஒரு வழி இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த வழியை சொன்னால் நீங்கள் என்ன ஏசுவீங்க, திட்டுவீங்க, அடித்தாலும் அடிப்பீங்க. அவங்க வந்தவங்க சொன்னாங்க, என்ன அர்த்தம் இல்லாமல் பேசுகிறீங்க, தண்ணீர் இல்லாமல் நாங்கள் உயிரை விட்டுருவோமோன்னு நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்காக என்ன வழியாக இருந்தாலும் அதை நாங்கள் என்ன செய்வோம், மேற்கொள்வோம். எங்களுக்கு தேவை இப்போ தண்ணி தான். தண்ணி தரலன்னா தான் உள்ள அடிப்போம். நாங்கள் தளபதியை அடிக்கக்கூடிய நிலைமையில் வந்துடும். உணவு இல்லைன்னா என்ன ஆகும்? சண்டை வந்துடும், திருட்டுத்தனமாக வந்துடும். இது இயல்பாக எல்லா இடங்களையும் நடக்கிறதா? எங்கே உணவு பஞ்சங்கள் ஏற்படுகிறது அங்கே திருட்டு வந்துடும். தண்ணீர் துறைகள் இல்லை, தண்ணீர் துறைகள் தடுக்கப்பட்டால் பெரிய கலவரங்கள் வந்துடும். நம்ம பார்க்கலையா, கர்நாடகா தமிழக தண்ணி இல்லாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள். கோர்ட்டு தீர்மானம் கொடுத்தாலும் கூட, தீர்ப்பு கொடுத்தாலும் கூட அதை மீறக்கூடியதாகத்தான் அரசுகள் இருக்கு. எவ்வளவு ஆச்சரியமானதாக இருக்கு. சரி, அது போகட்டும். அருமையானவர்களே, இப்போ தண்ணீர் பிரச்சனை வந்த போது வலியதை பிடிச்சி உழுக்கிறாங்க. அப்போ கடைசியில் வலியது சொன்னார், வேற வழி இல்லை, ஒரே ஒரு வழி தான் இருக்கு, சொல்லுமே அது என்ன வழின்னு. அதுக்குள்ள நாங்கள் வழிஞ்சிடக்கூடாது, விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னதும் முஹம்மதிடம் போய் தண்ணியை கேளுங்கிறாங்க. இது கொஞ்சமாவது பொருத்தம் இருக்குதா? இது எதை எப்படியா ஏதாவது பொருந்தி வருமா? எந்த நிலைக்கும் இதை பொருந்தி வருமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லுவதற்காக, அவர்களை ஏற்றுக்கொண்ட தோழர்களை கொல்லுவதற்காக, இஸ்லாத்தை அழிப்பதற்காக வந்துட்டு எங்களுக்கு தண்ணி தாகமா இருக்கு, நாங்கள் உங்களை கொல்ல வந்திருக்கிறோம், உங்களை அழிக்க வந்திருக்கிறோம், உங்களை நாசப்படுத்தி வந்திருக்கிறோம், இந்த பூமியிலிருந்து உங்களை அகற்றுவதற்காக வந்திருக்கிறோம், எங்களுக்கு தண்ணி தாகமா இருக்குது, எங்களுக்கு தண்ணி வேணும் தாங்க. எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஜனநாயக நாடுன்னு சொல்லக்கூடிய ஒரே நாட்டிலேயே தண்ணி கடல்ல போய் விழுந்தாலும் சரி, அடுத்த மாநிலத்துக்கு தரமாட்டேங்கிறான். கடல்ல போய் விழும் அந்த தண்ணியை விவசாயத்துக்கு கொடுடா அப்படின்னு கேட்டா அது தரமாட்டேங்கிறான். பார்க்கிறோமா இல்லையா? இப்ப எப்படி இருக்கும்? அப்போ அவர் கேட்டார், வலிது தளபதியை பார்த்து கேட்டாராங்க, அவனுக்கு மூளை குழம்பி போயிடுச்சா, பைத்தியமா, அவர்கிட்ட போய் தண்ணியை கேட்க சொல்றீங்க அப்படிங்கும்போது, நான் தான் ஆரம்பத்தில் சொன்னனே, எனக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நன்றாக தெரியும். உங்களுக்கு தண்ணீர் வேண்டுமென்றால் அவங்ககிட்ட போய் கேளுங்க, என்னை ஏசக்கூடாது, திட்டக்கூடாதுன்னு ஒரு நிபந்தனையில் தான் ஒரே ஒரு வழி இருக்குதுன்னு சொன்னேன். உங்களுக்கு வழி அது ஒன்று தான். தண்ணி வேண்டுமென்றால் அவங்கள்ட்ட நீங்கள் போங்க, தண்ணி தருவாங்க. ஏன்னா நீங்கள் இளைஞர்கள், உங்களுக்கு பெருசாக தெரியாது, எனக்கு அவர்களை தெரியும், சிறு வயதிலிருந்தே அவர்களை நான் பார்க்கிறேன். போய் கேட்டாங்க, அப்படியே வேறு வழி இல்லைன்னு போனாங்க. சஹாபிகள் மறைச்சாங்க, என்ன எங்கே வர்றீங்க? நாங்கள் உங்கள் தலைவரை பார்க்கணும், நாங்கள் தூதராக வந்திருக்கிறோம். 4-5 பேர் போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர சொன்னாங்க. என்னன்னாங்க, உங்களை அழிக்கத்தான் வந்திருக்கிறோம், சண்டை போட தான் வந்திருக்கிறோம். அவங்க துணிச்சலை தான் பேசுகிறாங்க, சண்டை போட தான் வந்திருக்கிறோம். எல்லாம் இருக்குது, ஆயுதம் இருக்குது, வாகனம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது, பொருள் இருக்குது, பணம் இருக்குது, உணவு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் தண்ணியை கொண்டு வரல. நாங்கள் தண்ணி இல்லாமையே உங்களோட சண்டை போடாமையே செத்து போயிடுவோம் போல இருக்குது. அதனால உங்கள் தண்ணி துறையெல்லாம் நீங்கள் வச்சிருக்கிறீங்க, எங்களுக்கு தண்ணி தர சொல்லுங்க, எங்களுக்கு தண்ணி தாங்க அப்படின்றதும் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இவர்களுக்கெல்லாம் தண்ணீரை கொடுங்கள், ஒருபோதும் தண்ணீரை தடை செய்யாதீர்கள் என்றார்கள். உணவு தடை, தண்ணீர் தடையை உலகத்தில் எங்கும் ஏற்படுத்தாதீர்கள் என்றார்கள். தண்ணி தடை செய்யவே கூடாது. அந்த வரப்புலேருந்து இன்னொரு வரப்புக்கு தண்ணீர் போனது, அது தடுத்தது, மதீனா ஷரீஃபில் அதெல்லாம் நடந்த நிகழ்வுகள்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான விளக்கங்கள் சொல்கிறாங்க. சுமாமத் இப்னு உஸால் உணவு தடை விதித்தார்.
இந்த நாட்டுக்கு இந்த மக்காவில் நான் உணவை கொண்டு வர மாட்டேன் அப்படின்னார். அந்த உணவு தடையெல்லாம் நீக்கினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட கருணை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, தண்ணியை கொடுங்க, அவர்களா நாமா என்பதை நாளை யுத்த களத்தில் இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கணும். அது வேறு. அதுக்காக தண்ணீர் இல்லாமை அல்லாஹ்வினுடைய நிஅமத், அது அற்புதமான. இந்த தண்ணீர் மாதிரி ஒரு உணவு வேறு எதுவும் இல்லை. இருக்கா? இவருக்கு கோழி இறைச்சி பிடிக்காது, அவருக்கு மாட்டு இறைச்சி பிடிக்காது, இவருக்கு ஆட்டு இறைச்சி பிடிக்காது, இவருக்கு இந்த காய்கறியில் இது பிடிக்காது, அதில் அதை பிடிக்காது, இதில் பிடிக்காது. தண்ணீர் பிடிக்காதவர் எவராக இருக்காரா? இல்லை இல்லை. அல்லாஹுடைய ரிசுக்கில் ரொம்ப பெரிய உயர்ந்த ரிசுக்கு தண்ணீர். அதை தடை செய்யாதீர்கள், அதை கொடுங்கள், நாளைக்கு பார்த்துக்கணும்னா ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அப்போவே சில பேருக்கு கல்வியில் மாற்றங்கள் ஏற்பட்டது. அதே போல இந்த கைதிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய உள்ளத்திலேயும் மாற்றங்களை ஸல்லல்லாஹு கொண்டு வந்தாங்க. இந்த அணுகுமுறைகள், இந்த ரஹமத்து தான் அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்தது. அப்பவே அவங்களுடைய கல்புகளை என்ன செஞ்சு கொஞ்சம் பலகீனமாயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைக்கிறாங்க கல்புகளை. எப்படி? ரஹமத்தை கொண்டு கடின இதயங்களை அவர்கள் என்ன செய்தார்கள்? கனிவாக மாற்றினார்கள். அவங்களுடைய அற்புதமான அந்த நடைமுறை அணுகுமுறைங்கிறது. அதே மாதிரி இங்கேயும் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த எதிரிகள் எல்லாம் எங்க கேட்குறாங்க? ஃபத்துஹு மக்கால நாமெல்லாம் அழிக்கப்பட்டு விடுவோம் என்று பயத்தில் இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாந்தும் துலகா, நீங்கள் அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட்டவர்கள், நீங்க ஜாலியா போங்கன்ட்டாங்க. அதுல அந்த இடத்துலயே பாதி பேர் அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை பத்ர் களத்திலேயே நான் அடிக்கடி சொல்வது உண்டு. ஒரு அழகான இது, இந்த உளவாளிகள் இருப்பாங்கல்ல, எல்லா நாட்டிலையும் இருப்பாங்க. அது யுத்த களங்களில் ரொம்ப தேவை. அது அன்றைய காலத்தில் யுத்த களம்ங்கிறது மெயினாக எத்தனை பேர் ஆட்களை கொண்டு தானே. இன்னைக்கு மிஷின் தான், எல்லாம் கன்னு, பீரங்கி, எத்தனை நீர்மூழ்கி கப்பல் வச்சிருக்கிறான், போர்க்கப்பல் எத்தனை இருக்குது, விமானம் எத்தனை இருக்குது, இன்னைக்கு கணக்கு எடுக்கிறாங்க. அன்றைய காலத்தில் என்ன செய்வாங்க கேட்டால் ஆள் பலம் தான், எத்தனை பேர் இருக்கிறாங்க தான் பார்க்கணும். அதான் மெயின், அது மேன் பவர் தான். எனவே அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு இங்கே வந்து பார்க்கறதுக்கு, இவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இங்கே உள்ள ஒரு இத்தனை பார்க்குறது, அங்கேருந்து இங்கே வருவாங்க, இங்கேருந்து அங்கே போவாங்க. ரெண்டு பக்கத்துலேயும் உளவாளிகள் இருக்கிறாங்க. முஸ்லீம்கள்லேருந்து உளவாளிகள் போகிறாங்க, அங்கேருந்து உளவாளிகள் வர்றாங்க. தங்களை உளவாளிகளாக காட்டிக்கிட மாட்டாங்க. அது வேறு விதமாக மிஸ்கின் மாதிரி பல விதமாக வருவாங்க. அப்படி வரும்பொழுது ஒரு உளவாளி முஸ்லீம்கள் இடத்துல சிக்கிட்டார், முஸ்லீம் இடத்துல சிக்கிக்கிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையும் இருக்குது, அவர்களுடைய சாணக்கியம், ஞானத்தினுடைய உச்சத்தையும், அரசியல் ஞானத்தினுடைய உச்சத்தையும் இதில் விளங்கிக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு சிக்கன போது இவங்க ரெண்டு தட்டு தட்டுறாங்க. நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? மெயினாக அதுதான் தெரியணும். எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்க அவன் பதில். உளவாளிலாம் வந்து நல்ல பயிற்சி கொடுக்கப்பட்டு ட்ரெயின் பண்ணப்பட்டு தான் அனுப்பப்படுவாங்க. ரெண்டு பக்கத்துலையும் அப்படி தானே இருப்பாங்க. அவன் தட்டனை அடிச்சு பார்த்தா முடியல. சத்தம் கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கூடாரத்தில் வெளியே வர்றாங்க. என்ன சத்தம் அப்படின்னு கேட்குறாங்க. யாரும் சொல்லலாம், இவர் உளவாளி, அவர் வந்துட்டாரு, அவர் குறைஷிகள் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம், அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, அதனால நாங்கள் கொஞ்சம் தட்டி பார்த்தோம். உளவாளியை தட்டலாம், அது ஒரு இது உலகம் முழுவதுமே அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸல்லல்லாஹு தாவூஹோட விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. விட்டதும் ஸல்லல்லாஹு நேரம் வந்து தோளில் கை போட்டாங்க. உலகத்தில் ஒரு கைதியின் மீது, கைதியினுடைய தோளின் மீது கை வைத்து நலம் விசாரித்த ஒரே தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கையை வச்சுட்டு முதல்ல கேட்டாங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. என்ன கருணை அது! ஒரு கைதிட்டு கேட்போமா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் இங்கே உள்ள பாஷை என்ன பாஷை நமக்கு தெரியும் தானே, வாங்கினியா அப்படின்னு அர்த்தம். சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு இவனுக்கு நல்ல சாப்பாடு கொடு, நல்ல கவனிங்கன்னா என்ன ஆகும் ஒரு கைதியே? அந்த மாதிரி ரெண்டு அர்த்தத்தில் நபிமார்கள் பேசக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி மட்டுமில்லை, எந்த நபிமார்களும் இரண்டு பொருள் தரக்கூடிய, வேறுபட்ட பொருள் தரக்கூடிய, ரெண்டு கருத்து இருக்கலாம், அது வேறு விஷயம். ரெண்டு எதிரும் புதிருமான கருத்து இருக்கக்கூடிய ஒன்றை என்ன செய்ய மாட்டாங்க, நபிமார்கள் பேசக்கூடாது. அல்லாஹ் தடை விதிச்சிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. ஆமாம் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? வளமையாக ரொட்டி தான் உங்கள்கிட்ட, ரொட்டிக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஒட்டகம் சாப்பிட்டோம், ஒட்டகம் அறுத்தோம். எத்தனை ஒட்டகம் அறுத்தீங்க? 10 ஒட்டகம் அறுத்தோம். அப்படியே சரி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. யாரும் சொல்லலாம், இப்படி கையில் வந்து கிடைச்ச ஒரு உளவாளி நீங்கள் அனுப்பி வச்சுட்டீங்களே, எத்தனை பேருங்கிறது தெரிஞ்சு கொஞ்சம் நாள் அடியை போட்டால், இன்னும் கொஞ்சம் நாள் அடியை போட்டால் சொல்லியிருப்பாரு. அதான் சொல்லிட்டாரு. எங்கே சொன்னார்? நீங்கள் கவனிக்கலையா? உங்களுக்கு மத்தியில் தானே அவர் பேசினார். என்ன பேசினார்? எத்தனை பேர் வந்துக்கிறீங்க கேட்க இல்லைன்னா, ஆனால் சாப்பிட்டீங்களான்னு கேட்டானா ஆமாம் கேட்டீங்க. என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டானா ஆமாம் கேட்டீங்க. என்ன சாப்பிட்ட? ஒட்டகம். எத்தனை ஒட்டகம்னு சொன்னார்? 10 ஒட்டகம்னு சொன்னார். ஒரு ஒட்டகத்தை எத்தனை பேர் சாப்பிடுவாங்க?
எங்கள் ஊரில் 100 பேர் சாப்பிடுவாங்க. அப்போ 10 ஒட்டகம்னா 1000 பேர் அவங்க வந்திருக்கிறாங்க. கணக்கை சொல்லிட்டு போயிட்டார் அவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த நுட்பமும் அந்த செய்தியையும் அதே சமயத்தில் அந்த ரஹ்மத்தாக அணுகக்கூடிய அந்த அருள் அணுகுமுறையும் இருக்கிறதெல்லாம் உலகத்தில் எந்த தலைவரிடம் வர முடியாது. அவங்க எப்படிப்பட்ட தலைவர், ஆச்சரியமான தலைவர் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பேசுவோம். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் இதயத்தில் நிறைந்து வாழக்கூடியவர்களாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சம் நிறைந்து இருக்க வேண்டும். அதற்கான தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக. அவர்களை முழுமையாக பின்பற்றி துன்யாவிலும் ஆகிரத்திலும் நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் சந்ததிகளையும் இணைத்து வைத்து இந்த மஜ்லிஸையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இணையத்திற்குரிய ஆலி பிறந்தவர்கள் அவர்களுக்கும் காணிக்கையாக்கி வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் அந்த ஜஸாக்கல் ஹைர் நன்றியை காணிக்கையாக்கி இந்த மஜ்லிஸ் நிறைவு செய்கிறோம். முதல் தவிர துஆவு. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا نسألك الجنة ونعيمها وما يقربنا إليها من قول أو فعل أو عمل، ونعوذ بك من النار وما يقربنا إليها من قول أو فعل أو عمل. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وآله وصحبه أجمعين، والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم.